அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. நான் ஏஎன் நேச்சுரல் ஹீலிங் சென்டர்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து இதுவரைக்கும் பஞ்சபூத தத்துவம், யின் யாங் தத்துவம், அதுக்கப்புறம் வந்து யின் யாங் குறியீடுகள், அதுக்கப்புறம் ரத்த ஓட்ட பாதை, உணவு பாதை, லாஸ்ட்டில் வந்து அக்குபஞ்சர் அண்ட் அக்குப்ரெஷர் ஓவர்வியூ பார்த்தோம். இந்த பதிவில் வந்து ஓசிடி, ஆர்கான் கிளாக் தியரி அப்படின்னா நம்ம உடல் உறுப்பின் கடிகார தத்துவம்னு சொல்லுவோம். வாங்கல் பதிவுகள் செல்லலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் பதிவில் கூட பார்த்தோம். நம்ம உடம்பில் உள்ளது வந்து 12 ராஜ உறுப்பு. ஓகே. ஸோ அது 12 ராஜ உறுப்புகள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 12 ராஜ உறுப்புகளை பேஸ் பண்ணியே 12 மெரிடியன்கள் இருக்கிறது. இதுக்கு எக்ஸ்ட்ரா 2 மெரிடியன், எக்ஸ்ட்ராடினரி மெரிடியன் நம்ம படித்தோம். மொத்தம் 14 மெரிடியன் இருக்குது நம்ம உடம்புல. இதில் வந்து இந்த 12 மெரிடியன் வந்து இந்த உடல் உறுப்பு கடிகார தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம வகைப்படுத்தலாம். ஓகே. ஸோ இது எப்படின்னா சீனர்கள் வந்து இந்த நமது உடம்பில் உயிர் சக்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது இல்லையா? ஸோ இந்த உயிர் சக்திங்கிறது வந்து நம்ம பிறவிக்கு முன் கிடைக்கும் உயிர் சக்தி வந்து சிறுநீரக சக்தி. இது வந்து பேரண்டல் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இது வந்து பேரண்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் உணவிலிருந்து கிடைக்கும் சக்தி, இது வந்து ஸ்ப்ளீன் சக்தி. அதுக்கப்புறம் காட்டிலிருந்து கிடைக்கும் சக்தி, அதுக்கு வந்து லங் சக்தி அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ இது எல்லாமே கலந்தது தான் வந்து உடலை இயக்கும் உயிர் சக்தி. ஓகே. இந்த உயிர் சக்தி தான் நம்ம உடம்பில் வந்து 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து சீனர்கள் ஆராய்ச்சியின் அடிப்படையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம 12 மெரிடியனில் இந்த உயிர் சக்தி வந்து 2 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ஒவ்வொரு மெரிடியன்லேயும் அதிகமாக ஓடுகிறது என்பதை ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடித்தார்கள். ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 12 மெரிடியன் இருக்குது. ஒவ்வொரு மெரிடியனுக்கும் 2 மணி நேரம்னா 24 மணி நேரம். ஸோ 24 மணி நேரமும் இந்த உயிர் சக்தி வந்து உடம்பில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஓடிக்கொண்டிருப்பது வந்து ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு மெரிடியனில் வந்து பீக்கில் இருக்கும். ஓகே. ஸோ இந்த பீக்கில் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு நுரையீரல் ஒரு வியாதி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த டயத்தை பிக்கப் பண்ணி நம்ம ஒரு அக்குப்ரெஷரோ இல்லை அக்குபஞ்சர் சிகிச்சை கொடுக்கும்போது உடனடி தீர்வு கிடைக்கும். ஸோ மற்ற டயத்தில் கிடைக்கிறதுக்கும் இந்த நுரையீரல் டயத்தில் டைமான கடிகார தத்துவத்தின் அடிப்படையில் நுரையீரல் டைமான 3 AM to 5 AM நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து உடனடி சிகிச்சை பலன் கொடுத்து அவங்க வந்து நோயிலிருந்து சீக்கிரமாக வெளியே வருவார்கள். சார் வாங்க எப்படி வந்து இந்த இதை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அதனுடைய செயல்பாடுகளை பற்றி பார்ப்போம். ஓகே. ஸோ நம்ம 12 மெரிடியனும் அதுக்கான உகந்த டைம். ஓகே. ஸோ இதுதான் டேப்லெட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உறுப்பு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 AM to 5 AM. ஓகே. ஸோ 3 AM to 5 AM வந்து நுரையீரலுக்கான டைம். இந்த நுரையீரலுக்கான டயத்தில் தான் ஆழ்ந்த தூக்கத்துக்கு பின் மூச்சு சீராகும், புத்துணர்ச்சி கிடைக்கும். அதாவது வந்து இதை பிரம்ம முகூர்த்தம் கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த டயத்தில் பண்ணுற இது பிராணாயாமம் கூட வந்து சிறந்த பலன் கொடுக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதேமாரி வந்து இந்த லங்கு டயத்தில் வந்து இந்த நுரையீரல் மெரிடியன் டைமான 3 AM to 5 AM டைமில் ஒருத்தருக்கு நுரையீரல் பிரச்சனை இருந்தால் அந்த டயத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அக்குபஞ்சரோ இல்லை ப்ரெஷரோ கொடுத்தீங்கன்னா அது வந்து உடனடியாக உடனடியாக வேகமாக வேலை செய்யும். ஓகே. ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ மற்ற டயத்தில் பண்ணுறதுக்கும் இந்த ஆர்கான் கிளாக் டயத்தில் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே. டிஃப்ரென்ஸ்னால் துரிதமாக செயல்படும்னு சொல்லலாமே. ஏன்னா அந்த டயத்தில் அதோட உயிர் சக்தி அந்த மெரிடியனில் பீக்கில் இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் கான்செப்ட். இது வந்து நாட் ஓன்லி லங்ஸ், இது ஒரு எல்லா மெரிடியனுக்கும் இது அப்ளிகபிள். ஸோ ரெண்டாவது என்னென்னா 5 AM to 7 AM. ஸோ அடுத்த 2 ஹவரில் வந்து பெருங்குடலில் வந்து சக்தி அதிகமாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா அதனால தான் வந்து இந்த டயத்தில் வந்து மலம் கழிக்கும் நேரம், டிடாக்சிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உடல் சுத்தம், இது எல்லாமே நடைபெறும் நேரம் அது. ஓகே. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் ஒரு 10 மணிக்கு படுக்கிறவங்களுக்கு 6 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா இந்த 6 to 7 டயத்துலேயே அவங்க வந்து மோஷன் போகிறதுக்கு தூண்டப்படுவார்கள் இல்லையா? ஸோ இந்த இதை வந்து பிரேக் பண்ணுறவங்களுக்கு வந்து டைம் ஷிஃப்ட் ஆகும். அதனால தான் பலவித பிரச்சனைகள் வருது. ஓகே. ஸோ நீங்கள் வேணால் நோட் பண்ணுங்கள் இன்னுமே 5 to 7 AM ரைட். ஸோ இது மலங்கழிக்கும் நேரம். ஸோ அந்த டயத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டயத்தில் மிஸ் பண்ணோம்னா அடுத்தது டிலே ரைட். அதுக்கப்புறம் வந்து 7 AM to 9 AM வயிறு.
ஸ்டமக் மெரிடியன். இது வந்து காலை உணவுக்கு சிறந்த நேரம். அதாவது பிரேக்கிங் த ஃபாஸ்ட் இல்லையா? ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது வந்து 7 ஏஎம் டு 9 ஏஎம். இதில வந்து 8 ஏஎம்ங்கிறது வந்து மிக உகந்த டைம். அந்த இடத்துல நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நல்ல செரிமானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து கரெக்ட்டா சாப்பிட்றவங்களுக்கு வேளா வேளைக்கு பசிக்கும். அதாவது மதியம் பசிக்கும், நைட்டு மதியம் மதியம் கரெக்ட்டா சாப்பிட்றவங்களுக்கு நைட்டு பசிக்கும். இதுதான் வந்து இந்த பசி இல்லன்றவங்க வந்து இந்த அதனால தான் நம்ம முற்காலத்துல சொல்லியிருக்காங்க. வேளா வேளைக்கு கரெக்ட்டா சாப்பிடு. வேளா வேளைக்கு கரெக்ட்டா சாப்பிட்டா, அது கரெக்ட்டா அது எக்ஸ்பெக்ட் பண்ணும். அந்த டயத்துல நீங்க உணவு குடுத்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி ஜீரண நீர், அ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எல்லாம் வந்து அந்த டயத்துல கரெக்ட்டா இருக்கும். இல்லையா? ஸோ அப்போ வந்து செரிமானம் இருக்கும். இந்த டயத்துல இது ஏற்கனவே சொன்னது தான். நுரையீரலுக்கு தகுந்த நுரையீரலுக்கு சொன்ன மாரி தான். இந்த 7 ஏஎம் டூ 9 ஏஎம்ல ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ஸ்டமக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை செரிமான கோளாறு எது இருந்தாலும் நீங்கள் அந்த ஆம், சிகிச்சை அந்த ஸ்டமக் மெரிடியனில் நீங்கள் வந்து சிகிச்சை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிறந்து செயல்படும். ஓகே, ஸோ இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் 7 ஏஎம் டு 9 ஏஎம் இதில் 2 ஹவர் இருக்கு இல்லையா? இந்த 2 ஹவரில் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் வந்து டோனிஃபிகேஷன் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சக்தி வந்து அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். மற்ற எலிமெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எனர்ஜி. ஓகே, ஸோ அப்போ வந்து செடேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் டோனிஃபிகேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அக்குப்ரெஷரோ இல்லை அக்குபஞ்சரோ நீங்கள் அந்த மெரிடியனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 9 ஏஎம் டு 11 ஏஎம். இப்போ நம்ம இந்த 7 ஏஎம் டு 9 ஏஎம் சாப்பிட்டோம் இல்லையா? அது செரிமானம் ஆகி அது நல்ல செரிமானம்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 9 ஏஎம் டு 11 ஏஎம் மண்ணீரல் உணவை சக்தியாக மாற்றும். அப்போ வந்து உணவை நம்ம இங்கே சாப்பிட்டா தான் அது சக்தியாக மாற்றும். அப்போ சாப்பிட்லன்னு வச்சுங்க, உடம்பில் உள்ள கிளைக்கோஜான் ஆர் எனிதிங் ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கு இல்லையா? அதை போய் எடுத்து அது சக்தியாக மாற்றும். அதனால தான் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த காலை பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ உணவை சக்தியாக மாற்றும், கவனம் மற்றும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் நேரம் மண்ணீரல். ஓகே, அதுக்கப்புறம் 11 ஏஎம் டு 1 பிஎம் இதயம், இரத்த ஓட்டம் அதிகம், வேலை செய்ய செயல்திறன் உயரும். எல்லாமே இந்த டயத்தில் தான் 11 ஏஎம் டு 1 பிஎம்மில் தான் இருக்கும். ஸோ ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். இந்த டயத்தில் போய் நம்ம வந்து ஒரு டீயை குடிக்கிறதோ, ரைட், இதெல்லாம் பண்ணால் இன்னும் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதனால தான் வந்து கான்செப்ட் என்னென்னா இன்யாங் தத்துவத்திலே சொல்லியிருக்கேன் இல்லையா? இன்யாங் தத்துவத்தில் என்ன சொல்லலாம், அதாவது வந்து காலை காலை டைம்ங்கிறது வந்து யாங் டைமத்தில் வந்து ஒரு காஃபியை குடிக்கிறது காஃபிங்கிறது ஒரு அதே மாதிரி வந்து சாயந்தர டயத்தில் வந்து அதிகரிக்கும். உடம்புல அதிகரிக்கிறப்ப நீங்கள் அங்கே டீயை வந்து டீங்கிறது வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா உடம்பு வந்து பேலன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த 11 ஏஎம் டு 1 பிஎம்ங்கிறது வந்து இருதயத்தில் வந்து உயிர் சக்தி வந்து அதிகமாக ஓடும். அந்த டயத்தில் நீங்கள் இருதய சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு அந்த டயத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே, அந்த டைம்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரில். ஓகே, ஸோ இப்போ இருதய சக்தி ஓட்டத்தில் ஒரு எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவரில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 1 பிஎம் டு 3 பிஎம் சிறுகுடல். ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே நம்ம படித்தோம் இல்லையா? உணவு பாதையிலே படித்தோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றில் வந்து வாயில் வந்து கொஞ்சம் செரித்து அதுக்கப்புறம் வந்து குழுமமாக மாற்றப்பட்டு வயிற்றுக்கு போகும். வயிற்றில் வந்து நொதிக்கப்படும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கிறதுனால நொதிக்கப்படும். அதுக்கப்புறம் அது வந்து முன்சுற்றுல டியோடினம் வழியாக அது வந்து சிறுகுடலுக்கு செல்லும்போது அங்கு வந்து நம்மளுடைய ஜீரண நீர், பேங்க்ரியாஸில் சுரக்கும் ஜீரண நீரும் பித்தப்பையில் சேகரிக்கப்பட்டிருக்கிற பைல் ஜூஸும் கலந்து சிறுகுடலில் கலந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு குழுமநிலையில் உள்ள சாப்பிட்ட சாப்பாடுடன் கலந்து செரிமானம் அடைவிடும். செரிமானம் அடைந்து அங்கு உள்ள குடல் உறிஞ்சிகளால் அந்த ஊட்டச்சத்து உரியப்படும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதுதான் பாருங்கள், 1 பிஎம் டு 3 பிஎம் வந்து உணவில் உள்ள ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் அதிகம். ஸோ நம்ம சாப்பாடு அப்போ என்னென்னா 1 பிஎம்னா ஒரு 1:30 1:15 நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது கரெக்டாக 3 பிஎம்மில் வந்து கரெக்டாக உடலால் உறிஞ்சப்படும். அதனால தான் எவ்வளோ சாப்பிட்டாலும் சதையே போடலன்னா அந்த மாதிரி தான் வந்து நம்ம டயத்தை மெயின்டைன் பண்ணோம்னா ப்ராசஸுக்கு நம்ம உடம்புக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஓகே, ஒரு கான்செப்ட் வந்து என்னென்னா ஒரு ஒரு குழந்தையை உருவாக்குகின்ற நமது உடம்புக்கு
நம் உடம்பில் ஏற்படும் நோயை குணமாக்க தெரியாதா? அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் இருக்குது நம்ம பாடிக்கு. ஸோ நம்ம அதுக்கு தேவையானதை கொடுத்தால் அது ஆட்டோமேட்டிக்காக க்யூரிங்கும் நடக்கும் நம்ம பாடியில். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 PM to 5 PM பிளாடர், சிறுநீர்ப்பை. இந்த சிறுநீர்ப்பை டயத்தில் தான் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா, உடல் சக்தி நிரம்பும், வேலை ஆர்வம் உயரும். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து பிளாடர் இல்லையா. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டயத்துலலாம் பிடி பீரியடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் தான் 4 PM to 5 PM இல்லை 3:30 to 5 PM. அந்த லாஸ்ட்டு பீரியட் இல்லை 2 பீரியட் வந்து நம்மளுக்கு வந்து 1 பீரியட் இல்லை 2 பீரியட் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது பிரேக் டைம். ஸோ அது வந்து இதெல்லாம் வந்து சிறுநீர் கழிக்கும் உணர்ச்சி அதிகமாகும். ரைட். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து 5 PM to 7 PM சிறுநீரகம். ஓகே. ஸோ இது ஊட்டச்சத்து சேமிப்பு, உடல் பலம் அதிகரிக்கும் நேரம் இது, கிட்னி. அதுக்கப்புறம் வந்து 7 PM to 9 PM பெரிகார்டியம், இதய உறை. இது வந்து உணர்ச்சி, அமைதி, மனசாந்தி கிடைக்கும் நேரம். ஸோ இதில் தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசுகிறது எல்லாமே இந்த டயத்தில் நடைபெறும். ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து 9 PM to 11 PM ட்ரிபிள் வார்மர், ஹார்மோன் அண்ட் மெட்டபாலிசம் சமநிலை. மெட்டபாலிசம்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் கூட ஒரு இது போட்டிருந்தோம். மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம். ஒரு மனிதனுக்கு வளர்ச்சிதை மாற்றம் நன்றாக நடந்தால் தான் அவன் வளருவான். ஓகே. ஸோ உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆனால் எப்போதுமே சோர்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. இது வந்து ஹார்மோனோட ரிலேட்டட். நம்ம வந்து ஹார்மோனை பற்றி கூட ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, ஹாப்பி ஹார்மோன். இதெல்லாம் வந்து ஹார்மோனுங்கிறது வந்து உடலில் சுரக்கும் வேதியியல் திரவம். இது வந்து மைக்ரோ கிராம் அளவு தான் இருக்கும். ஓகே. அந்த வேதியியல் திரவம் இந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதது போல் இந்த ஹார்மோன் வந்து நமது உடம்பின் செயல்பாட்டிற்கு, அதாவது உடம்பு ஒட்டுமொத்த மண்டலத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுது. அதாவது நம்ம உடம்புல வந்து பலவித மண்டலங்கள் இருக்குது இல்லையா, நரம்பு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம். ரைட். ஸோ இந்த மாதிரி எல்லா மண்டலம், அதாவது உடம்பில் உள்ள அனைத்து மண்டலங்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது இந்த ஹார்மோன் தான். உடலில் சுரக்கும் வேதியியல் திரவம். ஸோ இது எல்லாமே வந்து ட்ரிபிள் வார்மர் மூ வெப்ப மண்டலம். மூ வெப்ப மண்டலம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அப்பர் வார்மர், மிடில் வார்மர் அண்ட் லோயர் வார்மர். ஸோ நம்ம உடம்பின் டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ தான் வந்து ஹார்மோன் வந்து கரெக்டாக சுரக்கும். அப்போ மெட்டபாலிசம் எல்லாமே சமநிலையாகும். ஸோ ஓகே. ஸோ 9 PM to 11 PM. அதுக்கப்புறம் வந்து 11 PM to 1 AM. இது வந்து பித்தப்பை, ஓய்வுக்கு அவசியமான நேரம், நல்ல தூக்கம் முக்கியம். ஸோ எப்படியா இருந்தாலும் என்னென்னா, சில பேர் வந்து 11 PM நம்ம படுக்க போயிடணும். ஓகே. 11 PM இதில் வந்து 9 PM தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வில்லேஜில் தான் பார்த்தா 9 PM படுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்மோன், மெட்டபாலிசம் எல்லாமே வந்து இந்த ட்ரிபிள் டயத்தில் போய் நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டோ இல்லை கண்ணு முழிச்சுக்கிட்டே இருந்தால் அங்கேருந்து கூட இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டயத்தை நம்ம பிரேக் பண்ணோம்னா பேக் பெயின், நெக் பெயின் எல்லாமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே ஹார்மோன் அண்ட் மெட்டபாலிசம் சமநிலை. மெட்டபாலிசம் வந்து வளர்ச்சிதை மாற்றம் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து சமநிலை மெயின்டைன் பண்ணுற டயத்தில் போய் நம்ம வந்து ஒரு தூங்காமல் இருந்தோ இல்லை வேலை ஏதாவது கடினமான வேலைகளில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இட் வில் பி டிஸ்டர்ப்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 11 PM to 1 AM கால் பிளாடர், பித்தப்பை, ஓய்வுக்கு அவசியமான நேரம். ஸோ ஒரு வேளையில் 11 PM நம்ம தூங்க முடியலன்னா, ஸோ அட்லீஸ்ட் இந்த 11 PM to 1 AM, 9 PM 11 PM தூங்க முடியலன்னா அட்லீஸ்ட் 11 PM நம்ம தூங்க போயிடணும். ஸோ அது வந்து ஓய்வுக்கு அவசியமான நேரம், நல்ல தூக்கம் முக்கியம். அதுக்கப்புறம் 1 AM to 3 AM கம்பல்சரி டு ஸ்லீப். ஏன்னா கல்லீரலுங்கிறது வந்து காக்கும் கடவுள். நமது இது வந்து எதுக்கு காக்கும் கடவுள்னால், இது 500க்கு மேற்பட்ட வேலைகளை செய்கிறது நமது உடம்பில். ஓகே. அதனால தான் இது வந்து காக்கும் கடவுள். இந்த டயத்தில் தான் நம்ம உடம்பில் நச்சு பொருள்களை எல்லாம் வெளியேற்றோம் கல்லீரல். ஓகே. இங்கே சக்தி அதிகமாக இருக்குது. இங்கே என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, இந்த டயத்தில் இங்கே சக்தி அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அதோடைய வேலைகளை வந்து அது கரெக்டாக அது நச்சுத்தன்மையை நீக்குவது நடக்கும், டிடாக்ஸ் நடக்கும், உடலை சுத்திகரிப்பு நடக்கும், ஆழ்ந்த தூக்கம் அவசியம். அதனால தான். ஓகே. ஸோ 1 AM to 3 AM இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த டயத்தை மிஸ் பண்ணாலும் இந்த டயத்தை நம்ம வந்து தூக்கத்திற்காக
ஒதுக்கியே ஆக வேண்டும் நமது வாழ்க்கையில். அப்போ வந்து இந்த 2 டைம் இல்லையா, 11 பிஎம்லேருந்து 3 ஏஎம் 4 ஹவர் ஸ்லீப்புங்கிறது வந்து மிக மிக முக்கியம். நம்ம உடலை வந்து பழுதுபார்க்கும் வேலையை இங்கே தான் நடைபெறுது. ஓகே, ஸோ இந்த டயத்தில் நம்ம தூங்கலைன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் நம்ம டெஃபினட்டாக பார்க்கலாம் நம்ம உடம்பு வந்து அஃபெக்ட் ஆகிறது. இது வந்து யங் ஏஜில் தெரியாது. அதாவது வந்து ஒரு 45 வயசு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த 11 பிஎம் டு 3 ஏஎம் தூங்கலைன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் அவங்களுடைய ப்ராசஸ் வேலை வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து உடல் உறுப்பின் கடிகார தத்துவம். நமது 24 மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த 24 மணி நேரத்தை நம்ம உடம்பில் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் 12 மெரிடியன் கூடது. இந்த 12 மெரிடியனில் ஒவ்வொரு மெரிடியனும் 2 ஹவர் கனெக்ட் பண்ணி அந்த டயத்தில் நமது உயிர் சக்தி அந்த மெரிடியனில் பீக்கில் இருக்கும். ஸோ அந்த நுரையீரல், பெருங்குடல், வயிறு, மண்ணீரல், இருதயம், சிறுகுடல், சிறுநீர் பை, சிறுநீரகம், இதய உறை, ட்ரிப்ளோஆமர், பித்தப்பை அண்ட் கல்லீரல் இல்லையா. ஸோ இந்த ட்ரிப்ளோஆமர் வந்து ஒரு உறுப்பு கிடையாது. மற்ற உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்பு அந்தந்த டயத்தில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய இந்த பதிவில் டேக்அவே. ஸோ இதையே நம்ம வந்து அதாவது இதை நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்லது உடம்புக்கு. ஓகே, ரைட். ஓகே, ஸோ தொடர்ந்து ஏஎன் நேச்சுரல் ஹீலிங் சென்டருக்கு ஆதரவு அளிப்பதற்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் வெவ்வேறு நல்ல பதிவுகளில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.